கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். சில நாட்கள் சிறிது மௌனம், மீண்டும் வகுப்புகள். ஏன் இந்த தேடல்? ஒரு சில மாதங்கள் முன் நந்தி ஜீவநாடி என்ற ஒரு ஜீவநாடியை திறந்த பொழுது, வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாய், எனினும் நட்சத்திரத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்திவிட்டு செல் என்று அதிலே ஒரு வாக்கியம் வந்தது. நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஜோதிடத்திலே அவசியமா என்ற வாதங்கள், விவாதங்கள் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று சதுர்த்தி திதியிலே, சதுர்த்தி திதி என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய அந்த விநாயகனை வணங்கிவிட்டு, வீர கணபதி என்ற வடிவத்தை வணங்கிவிட்டு, எதற்காக, ஏன் இந்த நட்சத்திரங்களின் புரிதல் தேவை என்று நான் நந்தி ஜீவநாடியிலே கேட்கும் பொழுது, கண்டதொரு காலத்தே கனிந்ததொரு மொழியுரைப்போம், எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருளாய் விளங்குகின்ற ஈசன் வடிவாய் விளங்குகின்ற ஒளிபொருளாய் ஓங்குகின்ற நட்சத்திரத்தின் பதம் பணிந்து பின் சோதித்து திடம் கண்டால் தெய்வஜம் ஆகலாம் கண்டீர் என்றெல்லாம் அதிலே வார்த்தைகள் வந்தன. அதாவது ஒளி நிறை பொருளாக விளங்கக்கூடியது சூரியனே ஒரு நட்சத்திரம்தான். அப்போது அந்த நட்சத்திரத்தை உணர்ந்து விட்டு அதை பற்றி படித்து விட்டு ஜோதிடத்தை படித்தார் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கொடிய வினைகள் கூட விலகிவிடும், வாழ்க்கையில் வெற்றி வந்துவிடும் என்றெல்லாம் வாக்கியம் வரவே, நட்சத்திரங்களின் புரிதலை அறிந்து கொள்ளும் வகையிலே முதலிலே நட்சத்திரத்தை பற்றி பேசு என்றெல்லாம் வந்தது. இன்று விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம் என்றெல்லாம் சொல்கின்றோம். விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு. உதாரணமாக சித்திரை நட்சத்திரம் என்று சொன்னால் பெண் புலியை குறிக்கக்கூடியது. பெண் புலிதான் வேட்டையாடும் தன்மையை உடையது. சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டாலே அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரியவர் விஸ்வகர்மா, த கிரியேட்டர். உலகத்திலே ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் விராட் விஸ்வபிரம்மா என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஹஸ்த நட்சத்திரம் என்பது காயத்ரி மந்திரம். காயத்ரி என்று சொல்வது சாவித்திரியாக, சரஸ்வதியாக, ஞானமாக, தி சக்தி என்று சொல்லுவார்கள். சித்தி, புத்தி, விருத்தின்னெல்லாம் அது போன்ற நிலையிலே அருளக்கூடியவள். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ இருந்தால் அவர்களுக்கு தி மந்த யோகம் என்பார்கள். அதாவது அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. அந்த தி சக்தியாக விளங்கக்கூடியவள் கன்னிராசியிலே காயத்ரி தேவி. ஹஸ்த நட்சத்திரத்தில், ஹஸ்த நட்சத்திரம் என்றால் பெண் எருமையை குறிக்கும். எருமை மாடு என்றால் ஏதோ நாம் நினைத்துக் கொள்கிறோம். எனினும் பொறுமையாக இருக்கக்கூடிய குணம் என்பதும் அந்த எருமையிடம்தான் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு குணம் இருக்குது. ஃபாரஸ்டில் பைசன் அப்படின்றோம், அது எந்த ஒரு காட்டு சூழ்நிலையும் தாங்குகின்றது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நமது சித்திரை நட்சத்திரம், பெண் புலியை குறிக்கக்கூடியது. பெண் புலி வேட்டையாடும் தன்மை மிகுந்தது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது சுவாதி நட்சத்திரம். அது எதை சொல்லுது அப்படின்னா ஆண் எருமையை சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள், ஒரு பெண் எருமை, அதற்கு அடுத்த விலங்காக ஒரு பெண் புலி சித்திரை நட்சத்திரம், அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒரு ஆண் எருமையை குறிக்கக்கூடியது. எருமைக்கு பேர் சுவாலிவாகன மகரிஷி என்று பெயர். அவர்தான் பல வருடங்களாக தவம் புரிந்து யமனை தாங்கக்கூடிய சக்தி பெற்றவர். இருக்கிறதுலேயே என்னதான் வாகனங்கள் இருந்தாலும் நமக்கு என்ட்ரி ஆகும்போதோ எக்ஸிட் ஆகும்போது வழி இல்லாமல் இருக்கணும்னா இந்த சுவாலி வாகன மகரிஷியோட அருள் தேவன்வாங்க. ஆயுர் தேவி என்ற தேவியை இந்த சுவாலி வாகன மகரிஷி பல்வேறு யுகங்களில் வணங்கி, உதாரணமாக மக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எருமை மாட்டிற்கு 2 வாழைப்பழத்தை தந்தால் கூட, சனிக்கிழமைகளில் தந்தால் கூட யம பயம் இல்லாமல் இருக்குமா. யம பைவாதனைன்னா கடைசி காலகட்டத்திலும் தீர்காயுசாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பெரிய அளவு மருத்துவத்திலே அவதிப்படக்கூடிய நிலை ஏற்படாது, இந்த உடம்பு தன் நிலையிலே இணங்க வேண்டும் என்றால் சுவாலிவாகன மகரிஷியோட அருள் வேணும். இந்த சுவாலிவாகன மகரிஷி இருக்கக்கூடிய இடம் சுவாதி நட்சத்திரம். அதுக்கு பேர் தான் மருத்த தேவதைகள் அப்படின்னு பேர். உடம்புல 49 தேவதைகள் இருக்காங்க. அப்போது திதி தேவி உடம்பிலே
விருத்தாசுரன் அவதரிக்கும் பொழுது அதை 49 பகுதிகளாக மாற்றியதாகவும் அது மருத்துவ தேவதைகளாக அமைந்ததாகவும் அதுதான் உடம்பிலே பல்வேறு வலிகளுக்கும் காரணமாக இருந்து நமக்கு ஞானத்தையும் தந்து ஒரு காலகட்டத்தில் இந்த தேகத்தை விட்டு சரீரம் இல்லாத போது சரீரத்தை விட்டு வெளியேற காரணமாக இருக்கக்கூடியது இந்த மருத்துவ வாயுகள் என்றெல்லாம் சொல்லுவார். இது சுவாதி நட்சத்திரம், வாயு தத்துவம். அடுத்ததாக வரக்கூடியது விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம் என்றெல்லாம் போற்றுகின்றோம், முருகனுக்குரிய நட்சத்திரம். இந்த வைகாசி விசாகத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்கேல் ஜோர்டான், பெரிய பாஸ்கெட்பால் பிளேயர்லாம் பிறந்தாங்க. இதில் ஆளக்கூடிய தேவதை இந்திரன் மற்றும் அக்னி, இந்திராக்னி என்று சொல்லக்கூடிய வகையிலே. இந்திரனுக்கும் அக்னிக்கும் என்னப்பா சிறப்பு? ஒன்றை அடைய வேண்டும் என்றால் போரிட்டு எவ்வாறாவது இந்திரனும் அக்னியும் அடைந்து விடுவார்கள். அக்னி 2 நட்சத்திரத்தை ஆழ்கிறார். எங்கே? ஒன்று நமது கிருத்திகா நட்சத்திரத்திலும் அக்னி தான் ஆட்சி செய்கிறார். இங்கே விசாக நட்சத்திரத்திலும் அக்னி தான் ஆட்சி செய்கிறான். இந்திராக்னி அப்படின்னு வயிற்றில் உணவு ஜரிக்குதுன்னா அதுக்கு பேர் ஜட்டாராக்னி அப்படின்னு பேர். இப்போ இந்த இந்திராக்னி இதுக்கு ராட்சச தன்மை உண்டு. ஏன்னா அடையணும்னு வெறி இருக்கு இல்லையா? அக்னி தன்னை விரிவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்மையிலே செல்லக்கூடியது. முன்னால் வாயுவின் நட்சத்திரம் சுவாதி, அடுத்தது அக்னி. விசாகம் என்றால் விரிந்திருப்பது என்ற பொருள். கையிலே விசிறி சுவாதி நட்சத்திரத்தில் யோகிராம் சுரத்குமார் அவதாரம் செய்தார். அவருக்கு 2வது நட்சத்திரம் இந்த விசாகம். இப்போ கையில் விசிறியை வச்சிருந்தார். பெரும் பெயர் புகழ் தன்னால் வந்து சேர்ந்தது. ஒருவனுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சார்ந்த ஏதோ ஒரு பொருள் இருக்கும் பொழுது அவனிடம் ஒரு பெரும் ஆற்றல் தன்னால் வந்து விடுகிறது என்பதை உணர்கிறோம். அப்போது இந்திராக்னி அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லை, தோரணம் என்பதும் விசாகத்தை குறிக்கக்கூடியது. எப்போ தோரணத்தை கட்டுவான்? எதையோ ஒன்றை சாதித்து விட்டால் தான் அங்கே செல்லும் பொழுது ஒரு தோரணத்தை கட்டியிருப்பார்கள். முருகன் எல்லாத்தையும் சாதிச்சுட்டான். நம்ம அப்பா முருகன் எல்லாத்தையும் சாதிச்சுட்டான், தோரணத்தை கட்டி வச்சுருக்கான். இது எங்கேருந்து வருது அப்படின்னா 4 பதங்கள். இந்த 4 பதங்களில் 3 பதம் துலாம் ராசியிலே இருக்கிறது. இந்த துலாம் ராசியிலே 3 பதங்கள், ஒரே ஒரு பதம் மட்டும் விருட்சக ராசியிலே இருக்கிறது. குருவுக்கு சுக்கிரனும் நட்பு, குருவிற்கு ஒரு விதத்தில் செவ்வாயும் நட்பு தான். இது சுக்கிரனை வெறும் எதிரிகள்னு நம்ம கருதினாலும் 2 பேருக்கும் ஒரே அஜெண்டா தான். ஒருத்தர் சயின்ஸ் டீச்சர், மற்றொருவர் ஆர்ட்ஸ் டீச்சர், அவ்வளவுதான். குரு முழுச்சுவர். எனவே அவர்கள் இருவருக்கும் அஜெண்டா வேற வேற அப்படின்னு தான் சொல்லணும், குருவுக்கும் சுக்கிரனுக்கும். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் ஒன்றை அச்சீவ் செய்ய வேண்டும் என்றால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ராட்சசத்தனமாக போராடினாயா, அதுபோல் ராட்சசத்தனமாக போராடுவாங்க. அப்போ எதிரிகள் இருப்பார்களா? இருப்பார்கள். பானை செய்வதையும் குறிக்கும். ஒரு பானை என்பது பயனற்ற ஒரு பொருளை ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றி விடுவது. நாம் கூட தான் வீட்டில் பாஸ்கெட்பால் விளையாடுறோம், நாம் விளையாட்டோடு நிறுத்தி கொள்கிறோம். மைக்கேல் ஜோர்டன் அதை ஒரு பயனுள்ள பொருளாக மாற்றி அதில் ஒரு வருமானத்தை ஈட்டிவிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன, எல்லாரும் செல்ஃபோனையும் பார்த்துருப்பான், ஆப்பிள் பழத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுருப்பான். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை ஒரு பொருளாக மாற்றி விட்டார். ஒரே செல்ஃபோனில் எல்லாம் வந்துருச்சு, இப்போ வாட்சு எல்லாம் அதுதான். அப்போது ஒரு பொருளை பயனற்றதாக நாம் நினைக்கக்கூடிய பொருளை பயனுள்ள பொருளாக மாற்றுவது என்று சொன்னால் அது யாரால் முடியும்? விசாக நட்சத்திரத்தினால் முடியும். அப்போது அடுத்தது சித்திரை பற்றி பேசலாம். விசாக நட்சத்திரத்திற்கு என்ன விலங்கு? ஆண் புலி. ஏற்கனவே நான் இதுக்கு என்ன சொன்னேன்? சித்திரைக்கு பெண் புலின்னு. ஆண் புலி அதிகம் வேட்டையாடாது என்று கருதப்பட்டாலும் அது ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தால் ஒரு கர்ஜனை விடும் பாருங்க குகையில், அது தன்னுடைய வேட்டையை அங்கே இழுத்து வந்துவிடும். எனவே விசாக நட்சத்திரத்தின் சிறப்பு, அதுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அதை இழுக்க துவங்கிடும். சித்திரை நட்சத்திரத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? சித்திரை நட்சத்திரத்தில் நேராக சூரியன் சித்திரை மாதம், சித்திரா பௌர்ணமி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஏனென்று சொன்னால் விஸ்வகர்மா என்பவன் ஒரு கிரியேட்டர். ஒரு கிரியேட்டரால் எல்லாத்தையும் உருவாக்கிட முடியும். அது ஒரு பெண் புலி, அது வேட்டையாடுது. இதே விசாக நட்சத்திரத்தில் இருப்பது ஆண் புலி, இந்திரன் மற்றும் அக்னி அவ்வாறு உருவாக்கியதை கட்டி காப்பாற்றுகிறது. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேசணும்.
முதல்ல ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரத்தை பற்றி பேசினோம். ஹஸ்த நட்சத்திரம் கை என்றோம், ஹஸ்த நட்சத்திரம் காயத்ரி மந்திரம் என்றோம். ஆமாம், அடுத்ததாக வந்தோம். ஹஸ்த நட்சத்திரத்திலே எருமை மாடு பெண் எருமை என்று சொன்னோம். மீண்டும் வந்தோம், சித்திரை நட்சத்திரம் என்றோம். சித்திரை நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் முழுமையாக கன்னியில் இருக்கிறது, உடைபடாத நட்சத்திரம் என்றோம். சித்திரை நட்சத்திரம் என்றோம். சித்திரை நட்சத்திரம் ஒரு பகுதி நமக்கு 2 கால்கள் என்பது கன்னியிலும் 2 கால்கள் என்பது துலாத்திலும் இருக்கிறது. சித்திரைக்கு உரிய தேவதை என்பது விஸ்வகர்மா, கிரியேட்டர் என்று சொன்னோம். சித்திரை நட்சத்திரத்துக்குரியது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு காயத்ரி சக்தி, இன்டலெக்ட், இது கிரியேஷன். எது நமது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தின் ஆளுமை செவ்வாய் என்றோம். எனர்ஜி இருந்தால் தான் பில்டு பண்ண முடியும். ஏன் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் தான் இன்டலெக்ட் வேலை செய்யும், புத்தி வேலை செய்யும். அடுத்தது சுவாதி என்றோம், ரிசோர்சஸ் சுவாதி என்றோம். ஆண் எருமை மாடு என்றோம், சுவாலிவாகன மகரிஷி என்றோம். மீண்டும் வந்தோம், இங்கே வருகிறோம். வந்ததும் விசாகத்தை பற்றி பேசினோம். ஆண் புலி என்றோம், தோரணம் என்றும் சொன்னோம், விசிறி என்றோம். இந்திரா அக்னி என்ற தேவத்தை இந்திரனும் அக்னியும் ஆளக்கூடியது என்றோம். 3 பதம் இங்கே உள்ளது, ஒரு பதம் நமது விருட்சிகத்தில் உள்ளது என்றோம். குருவின் ஆளுமைக்குட்பட்டது, முருகனுக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு என்றோம். எனவே தான் விசிறி சுவாமிகள் கையிலே விசிறி வைத்திருந்தார் என்றோம். ஆமாம், இன்று சதுர்த்தி. சதுர்த்தி என்றால் இன்றைய கணபதி வீர கணபதி, நின்று கொண்டிருக்கக்கூடிய கணபதி, கையிலே ஆயுதங்களை ஏந்தி உள்ள கணபதி. எல்லா வளமும் நலமும் பெருகட்டும். ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டோம். நட்சத்திரங்கள் தேவைதான். சாப்பாட்டில் ஒரு தோசை இருக்குது அப்படின்னா அதில் பல்வேறு உணவுகளும் சேர்த்தால்தான் அது தோசை. நட்சத்திரங்கள் அடிப்படையிலே தான் கிரகங்கள். ப்ரெடிக்ஷனல் பார்ட் என்பதை நாடி ஜோதிடத்திலே குருவை அடிப்படையாக கொண்டு கிரகங்களை வைத்து செய்தாலும் நட்சத்திரத்தின் புரிதலை ஏற்படுத்தி கொண்டு பிறகு அதற்குள் சென்றால்தான் நாம் காலத்தை கடந்து பார்க்கக்கூடிய நிலையிலும் கர்மா நம்மை பெருமளவு தீண்டாது. எனவே நட்சத்திரம் என்பது ருத்ராம்சம், சிவபெருமானின் தத்துவம், மிக மிக முக்கியம். நக்ஷய என்றும் அழியாத பொருள் என்று நட்சத்திரத்திற்கு பெயருண்டு. எனவே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பெறுவதற்கு நட்சத்திரங்களின் புரிதல் மிக மிக அவசியமானது. மீண்டும் வகுப்புகளில் உரையாடுவோம். சிவ சிவ. ஓம் நமோ சுகதேவாய நமः.